கரூர் மாவட்டம் ஸ்ரீ ஆரவாயம்மன் கோவில் திருவிழாவில் பட்டியல் இன மக்கள் வசிக்கும் பகுதியை புறக்கணிப்பது குறித்த வழக்கில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் விழாக்களை நடத்த வேண்டுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், கூடுதல் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா நெரூர் வடக்கு பகுதியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 150க்கும் அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் ஸ்ரீ ஆரவாயி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவில் அந்த வன்னியர் மற்றும் பட்டியல் சமூகத்தினருக்கு சொந்தமானது எனவும் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வைகாசி மாதத்தின் போது 3 நாட்கள் திருவிழா நடைபெறும். சோனப்பாடி பகுதியில் தொடங்கி நேரூர் அந்த மாரியம்மன் கோவில் வரை ஸ்ரீ ஆரவாயி அம்மன் தேர் சுற்றி வரும். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக தேர் எங்கள் பகுதிக்கு வருவதில்லை. இந்த ஆண்டு விழா குழுவினரிடம் முறையிட்டும் அவர்கள் மறுத்துவிட்டனர். ஆகவே கரூர் மாவட்டம் நெரூர் அந்த வடக்கு பகுதி ஸ்ரீ ஆரவாயி அம்மன் கோவில் திருவிழாவின் போது தேரை பாகுபாடின்றி பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்கும் கொண்டு செல்ல உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் கே ரமேஷ் ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. பட்டியலின மக்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் சந்தான கிருஷ்ணன் இரு சமூகத்திற்கு சொந்தமான அந்த கோவில் அந்த பட்டியல் இன மக்கள் புறக்கணிக்கும் விதமாக கடந்த 15 ஆண்டுகளாக திருவிழா நடைபெற்று வருகிறது. இது ஏற்கத்தக்கதல்ல என வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் விழாக்களை நடத்த வேண்டுமா, மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இது ஜனநாயக நாடு, அனைவருக்கும் சாமி கும்பிடுவதற்கு உரிமை உண்டு எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அப்போது எதிர்மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என வேண்டுகோள் வைத்தனர். அப்போது நீதிபதிகள் ஏன் பட்டியலின மக்கள் சாமி கும்பிட அனுமதி இல்லை என பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்கிறீர்களா? பதில் மனு தாக்கல் செய்கிறேன் என்ற பெயரில் இந்த வழக்கை 15 ஆண்டுகள் இழுத்து கிடப்பில் போடுவீர்கள். அதுவரை பட்டியலின மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்களா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், வருவாய் மண்டல அலுவலர் மற்றும் விழாக்குழு உறுப்பினர்களான சக்திவேல், செந்தில், வேலு ஆகியோர் நாளை நேரில் ஆஜராகி வழக்கு தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நாளை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.